பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. அசீரியாவின் ராஜாவாகிய சனகெரிப் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்த பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மீது நம்பிக்கை கொண்ட எசேக்கியா ராஜா தன் ஜனத்தை நோக்கி பார்த்து தைரியம் சொன்ன வார்த்தை தான் இது. வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தி வந்ததான யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான வாக்குத்தத்தம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது என்பதாகும். எதிர்ப்பே இருக்காது என்பதாக அல்ல, எதிர்ப்புகள் வந்தாலும் அவைகள் எதிர்த்து நிற்க முடியாது என்பதே ஆகும். ஆகவே சில எதிர்ப்புகளை பார்க்கும் பொழுது கர்த்தர் மீது நம்பிக்கையுடையோர் தளர்ந்து போவதே இல்லை. இங்கே சனகெரிப் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்த பொழுது 5ஆம் வசனத்தில் எசேக்கியா ராஜா திடன் கொண்டு மதில்களை கட்டினான். காரணம், அவர்கள் தங்களை எதிர்ப்போர் அழிந்து போகிற புயபலத்தை சார்ந்து வருகிறார்கள் என்றும் நாமோ ஜீவனுள்ள தேவனுடைய பலத்தினாலே நிற்கிறோம் என்றும் நன்கு அறிந்துள்ளனர். அத்தகைய பலத்தினாலேயே கோலியாத்தை தாவீது வெற்றி கொண்டான். அத்தகைய பலத்தினாலே சீரிய ராணுவம் வந்த பொழுதும் எலிசா அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அநேகம் என கூறினான். இன்றைக்கும் அதே தேவனை ஆராதிக்கும் நாம் தொடர்ந்து நம் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். காரணம், நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கின்றவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. God bless you abundantly.